ஷே விஷ்ணு பிரமா டெல்லி மகாராஷ்டிரா கணக்கில் எல்லாம் ஃபேக்ட்ரி ஈட்டி தண்ணியிலே போட்டோம். நேபாளத்தில் பிடுங்கின மணிக்கு டெல்லி தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநில பூரா ஃபேக்ட்ரி கம்பெனி இமேனி அம்புட்டு போட்டு வச்சுருக்கான். தண்ணியிலே பிடுங்கி விட்றாப்பா. பிடுங்கி விட்டு அதை கந்தல் கோலமாக்கி விட்டோம். கேடுகட்ட குயிமனை பார்த்தா கேடுகட்ட இப்போ உள்ள ஜென்ரேஷனாவது கடவுளை உன்னை பார்த்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 5% ஐயா வாரார் ஐயா வந்துட்டார். ஐயாவுக்கு என்ன ஐயா உட்காந்துருக்காரு அவனே வயதான். இப்போ உள்ள சின்ன பையங்க ஜென்ரேஷன் வயதான். கேடுகட்ட குயிமை ஐயா உட்காந்துருக்காரு. நாங்களே உள்ளே போக முடியல, பார்க்க முடியல. இவனுக்கெல்லாம் அறிவு இல்லையா? இவனுங்களுக்கு அறிவே இல்லையா? அப்போ இது என்ன விளையாட்டு? இந்த பேப்பர் விளையாட்டாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பையங்கள் பேசுதாங்க. எப்படி பேப்பர் இவங்களெல்லாம் எங்கள் ஐயா விட்டாருன்னா இராணுவ வானரப்பட உள்ளே விட்டா நாங்கள் காட்டி கொடுப்போம். அம்புட்டு குயிமனும் சிட்டி கிராமத்தில் சேட்டை பண்ணி வச்சுருக்கான். பூரா எங்கே பார்த்தாலும் விவசாயத்தை அழிச்சு வச்சுருக்கான். நாங்கள் காட்டி கொடுத்து நாங்களே சேர்ந்து கும்முன்னு கும்முதமுங்க. ஒவ்வொருத்தனும் விருதுநகர் மாவட்டம்லாம் கும்முதமுங்க, மதுரை மாவட்டத்தில் கும்முதமுங்க, எல்லா தமிழ்நாடு முழுவதும் கும்மிடுவோமுங்க. ஒவ்வொரு வேலை சேட்டை வந்தது பூரா கவர்மெண்ட் வேலைக்கிறோன்னா ஐயா பூரா இராணுவம் தரப்பட உள்ளே வந்துருச்சுன்னா, மிலிட்ரி வந்துச்சுன்னா, அந்த கவர்மெண்ட் வேலைக்கிறோன்னா நாங்கள் அக்கா கிழிச்சி வைத்தார் நடு ரோட்டில். எப்படி ஐயா போடுதார கடவுள் கைலாசத்துலேருந்து கணக்கு வர கிழிச்சி எறிவோமுங்க. அப்போ அவ்வளோ ஆத்திரம். கேடுகட்ட குயிமன் கண்ணு தெரியாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். கேடுகட்ட முட்டா குயிமன் தமிழ்நாட்டில் ஏண்டா கேடுகட்ட குயிமன். நேபாளத்தில் எப்போ பிடுங்குது முட்டா குயிமன். அந்த அச்சடித்த பேப்பரை வச்சு அழிக்க வந்த கேடுகட்ட குயிமனைகளா பூரா 2ஆம் நம்பர், எல்லாம் 2ஆம் நம்பர் குருட்டு கூதிமனைகளா போட்டாச்சுடா கணக்கு.